மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. எங்களோடு கூட கர்த்தருடைய ஆவி இல்லாவிட்டால் Without God's Spirit, எங்களுக்கும் மகிழ்ச்சி கிடையாது, not happiness in our hearts. பார்க்கின்ற உங்களுக்கும் மகிழ்ச்சி கிடையாது. The people who are watching will not experience joy. தேவ ஆவியானவர் It is God's Spirit, நமக்குள் இருப்பதுதான் மிகுந்த மகிழ்ச்சி. God's Spirit dwelling in us. It is the greatest joy. அதை உணர்ந்துதான் சொல்கிறோம். We are experiencing it and saying, நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். we are getting rejoiced. ஆண்டவரை குறித்து பேசுவதற்கும் To speak about God, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்வதிலேயும் to share the word of God with நாங்கள் you, மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad. அதே வண்ணமாக Like the same manner, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் by the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடு கூட இருக்கிறது. it is with you. அது உங்களுக்கு மகிழ்ச்சி. That brings joy to அவர் you. நாமத்தை சொல்லுகிற எங்களுக்கும் மகிழ்ச்சி. The name we are sharing, it brings joy to us. இந்த வழியிலும் கூட Today also, சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 72 வசனம், Psalms 119 verse 72. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். The law of your mouth is better to me than thousands of gold and silver. இந்த சங்கீதத்தினுடைய எழுத்தாளரை குறித்து பார்க்கும்போது, When we look about the author of this psalm, இந்த சங்கீதக்காரன் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்பொழுது, this author is saying, எல்லாவற்றை விட above of everything, வேதத்தையே மேன்மையாக எண்ணுகிறார். he is seeking God's word above everything. சாதாரணமாய் சொல்லவில்லை. Not normally he is saying, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும், better than thousands of gold and silver. பாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த தங்க விலையை பார்க்கும்போது ஏறிக்கொண்டே செல்கிறது. When we look in this present time, gold rates are getting increased. நடுத்தரமான மக்கள் வாங்குவதற்கு யோசிப்பார்கள். The middle people have been able to suffer to get this. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக, But the verse is clearly saying, அநேகம் ஆயிரம் பொன்னை விட, better than thousands of வெள்ளியை விட gold and silver, நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்கிறார். the law of your mouth is better. என்று சொன்னால் எல்லாம் அழிந்து ஒளிந்து போகிறதா இருக்கும். Everything will be destroyed and be removed from it. திடீரென்று ஒரு பூகம்பம் வந்துவிட்டால், If a sudden earthquake may happen, ஆயிரக்கணக்கான தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேகரித்து வைத்தாலும் எல்லாம் அழிந்துவிடும். thousands of golds and silver have been saved, which will be destroyed. விரும்பிய மக்களும் அதிலே அழிந்து போவார்கள். The people who love on it will also get destroyed. எவ்வளவோ காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Many things we have been seen in this world. இயற்கையின் சீற்றத்தால் எவ்வளவோ வளர்ச்சி நாடெல்லாம் அழிக்கப்பட்டதை பார்க்கிறோம். By the disaster of the nature, many nations have been destroyed. இயற்கையின் சீற்றங்களை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. No one can able to stop the natural disaster. அதனால் நம் பார்வையெல்லாம் So look will be மேன்மையான பொருளை பார்ப்பதை விட not on seeing on these things. வேதத்தை நாம் பார்ப்போம். When we look on God's நீர் word, விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்கிறார். it is better the law of your mouth. அவருக்கு இந்த அநேகமான பொன்னும் வெள்ளியும் அவருக்கு ஒரு நலனை கொடுக்கவில்லை. He is saying many thousands of gold and silver is not satisfied. அனுபவித்து தான் சொல்கிறார். He is saying it through his அவர் experience. கண்டது அநேகமான ஆயிரக்கணக்கான பொன்னையும் வெள்ளியும் பார்த்திருக்கிறார். He has seen in his own life many thousands of golds and silver. அதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தும் He experienced it. அணிந்தும் கூட Even he weared that. எல்லோரும் பார்க்கும்படியாக பெருமையாக அந்த காரியங்களை அணிந்த போதிலும் கூட The thing he weared and showed it to millions of people also. அவருடைய மனதில் ஏதோ ஒரு குறை இருந்தது. He is having a need in his ஒரு heart. கலக்கம் இருந்தது. He is having a confusion in his ஒரு heart. நிறைவு இல்லை. He doesn't have that fullness. ஆயிரமான பொன் வெள்ளி இருக்கிறது. He is having thousands of gold and அதில் silver. அவருக்கு நிறைவில்லை. But he is not having fullness in it. ஆனால் வேதத்தை குறித்து அவர் சொல்கிறார். But Bible is saying, நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம் என்று சொல்லி the law of your mouth is better. ஆராய்ந்து சொல்கிறார். He is researching it and saying, நாம் ஆராய்ந்தால்தான் when we research இந்த it, உலகத்தின் பொன்னும் வெள்ளியும் the worlds of this riches are, எதுவெல்லாம் மேன்மை என்று யோசிக்கிறோமோ whatever we are considering as அது high, மனிதனுக்கு முழுமை நலத்தை கொடுக்க முடியாது. that will not give a completeness, fullness in your life. முழுமையான சமாதானத்தை கொடுக்க முடியாது. That will not give a complete peace in your life. முழுமையான நிம்மதியை கொடுக்கவே முடியாது. That will not give a satisfaction in your life. வேதமே நலம் என்று அவர் சொல்வது போல He is saying your law is better. நம் வாழ்க்கையில் கூட In our life also, வேதத்தையே நோக்கி பார்ப்போம். let us look on God's word. வேதத்தை தியானிக்கும்படியாய் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். Let us surrender and meditate on God's word. வேதமே நமக்கு நலம்.
God's word is better. வேதமே நமக்கு சுகம், God's word is health. வேதமே நமக்கு சமாதானம், God's word is peace. வேதமே நமக்கு சந்தோஷம். God's word is my happiness. ஒன்னினால் கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கும். We can able to have happiness for a temporary time. நாம் பலவீனப்பட்டு விட்டால் அந்த பொன்னை போட முடியாதபடிக்கு படுத்து விடுகிற மக்களை பார்க்க முடியும். When we get sick, we cannot able to wear that gold. அதை அணிந்து கொண்டு எங்கும் செல்ல முடியாதபடிக்கு அவர்கள் படுக்கையிலே இருப்பார்கள். We cannot able to wear that and go to the hospitals. அவர்கள் கோடிக்கணக்கான செலவு செய்து கோடிக்கணக்கான அந்த பொருளை வாங்கியிருந்தாலும் கூட, even though they spend crores and rupees to acquire it, படுத்து விட்டால் அதை அவர்களால் போட முடியாது. when they are in the sickness bed, they cannot able to wear it. ஆனால் வேதமோ But Bible is, படுக்கையில் கூட ஆற்றும்படியா இருக்கும். it is satisfying in the bed. வேதம் சொல்லும், Bible will நான் உன்னை say, தாங்குவேன், I will sustain நான் உன்னை you, ஏந்துவேன், I will carry you, நான் உன்னை சுமப்பேன், I will carry you, நான் உன்னை தப்புவிப்பேன், I will deliver you, முதிர் வயதிற்கும் தாங்குவேன், till your old age I will do, நித்தியத்தில் உன்னை சேர்ப்பேன் என்று சொல்லி I will make you everlasting. வேதமே மனிதனுக்கு நலமாய் இருக்கிறபடினாலே God's word is better. நாம் மற்றவர்களைப் போல எண்ணாதபடிக்கு, We should not look like others think. அதையே நோக்கி பார்க்காதபடிக்கு, We should not seek like others do. அதற்காக முயற்சி செய்யாதபடிக்கு We should not do like the others who try. ஆண்டுடைய வேதத்தை தியானிக்கும்படியே கடந்து போவோம். Let us meditate on God only. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் Seek first the அவன் kingdom நீதியையும் தேடும்போது and His righteousness. எல்லாம் கொடுக்கப்படும். Everything will be கர்த்தர் added. உயர்த்துவார். God will lift you. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் And the blessing of Abraham, பூமி தாங்க முடியாதபடி இருந்ததா. the world cannot sustain it. சீமோன் என்று சொல்லப்படும்படியான He is வார்த்தை a very சொல்லப்படுகிறது. blessed man. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட In our life today, வேதத்தின் ஆழத்துக்குள் போகும்படி ஒப்பு கொடுப்போமா? let us surrender and go deep. அன்பின் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். Dear Father, we are thanking you. அற்புதமான தேவனை உம்மை துதிக்கிறோம். Wonderful God, we are praising you. உலகத்தின் பொருளை மென்மையா எண்ணினோம் ஐயா. We think and consider worldly things. அதற்காக ஓடுகிறோம், உழைக்கிறோம். We are doing and acquiring it. ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறார், But the psalmist is saying, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிறோம், Lord, even thousands of golds and silver, நீங்க விலைமேன வேதமே எனக்கு நலம், your word is better. நீர் எனக்கு போதும், You are sufficient. நீர் எனக்கு போதும் ஐயா. You are sufficient இந்த for us. பொன்னினால் எனக்கு திருப்தி இல்லை, No gold will satisfy இந்த you. வெள்ளியினால் எனக்கு திருப்தி இல்லை. No silver will satisfy you. ஆயிரம் ஆயிரமாய் கிலோ கணக்கில் என்னிடத்தில் இருந்தாலும் கூட Even though I have thousands and thousands of, இது எனக்கு திருப்தியை கொடுக்கவில்லை அப்பா. it will not bring உம்முடைய completeness. வேதமே எனக்கு திருப்தி, Your word will be complete. உம்முடைய வசனமே எனக்கு நலம் ஐயா. Your word is better. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். I'm surrendering myself. லீக்காவலதுருபியாகும். Thank you, Lord. ஒவ்வொரு நாளும் வேதத்தை நேசிக்க, I'm going to love the Lord. தியானிக்க Yes, Lord. கிருபை செய்யும். Help us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.